ஹாய்ங்க. யுஏஇல மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அதாவது மந்த்லி க்ரோசரி, வீக்லி க்ரோசரி, பாலு, பிள்ளைகள படிக்க வைக்கிறதுக்கான செலவு, வீட்டு வாடகை, நம்ம காருக்கான ஃபியூவலு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில்லு, நம்ம அன்றாடம் பயன்படுத்துற தண்ணி மற்றும் வைஃபைக்கான பில்லு, இதுக்கெல்லாம் சேர்த்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும் நிறைய பேர் டிஎம் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. லிவிங் காஸ்ட் நீங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்தும், நீங்க வாங்குற பொருட்களை பொறுத்தும், நீங்க செலவு பண்ற விதத்தை பொறுத்தும் கட்டாயம் மாறுபடும். இது தோராயமா தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க துபாயில வீடு எடுத்து தங்கி அங்கேயே பிள்ளைகளை படிக்க வைக்க போறீங்க. உங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்கன்னா கட்டாயம் மந்த்லி 14,000 திராம்ஸ் தேவை. ஒரு கிட்ஸை மட்டும் நீங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்கன்னா மந்த்லி 12,000 திராம்ஸ் தேவை. இல்ல ஷார்ஜால நாங்க வீடு எடுத்து தங்கி அங்க உள்ள ஸ்கூல்ஸ்லயே என் பிள்ளைகளை படிக்க வைக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது உங்களுடைய 2 பிள்ளைகளுமே ஸ்கூலுக்கு போறாங்கன்னா 10,000 திராம்ஸ் மந்த்லி இருந்தாதான் உங்களால சமாளிக்க முடியும். இல்ல ஒரு பிள்ளை மட்டும் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா 8,000 திராம்ஸே போதும். இதுவும் இல்ல அஜ்மன்ல நாங்க வீடு எடுத்து தங்கி அங்கேயே பிள்ளைகளை படிக்க வைக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கட்டாயம் 8,000 திராம்ஸ் மந்த்லி இருந்தாதான் எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்க முடியும். இல்லங்க நீங்க சொன்ன அமௌண்ட் கீழேயே நாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இவ்வளவுதான் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.